الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கல்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு அருகில் இருந்து சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1448வது வருடம் தொடங்கி முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இன்று. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் என்று சொன்னாலே நமக்கு கர்பலாவினுடைய நினைவுதான் வரும். கர்பலாவில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேர பிள்ளைகளில் ஒருவரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட அந்த காட்சி நாம் வரலாறுகளிலே படிக்கின்ற பொழுது இதயத்தில் ரத்தம்தான் சிந்துகிறது. அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அந்த ஆட்சியாளர்கள் நிகழ்த்திவிட்ட அந்த சூழ்நிலைகளை நாம் அறியும் பொழுது கண்கள் குளமாகின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கர்பலாவினுடைய அந்த காட்சி 1400 வருடங்களாக நம்முடைய இதயங்களில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் பெருமானாரை நாம் நேசிப்பதும் பெருமானாருடைய குடும்பத்தினரை நாம் நேசிப்பதும் அந்த நேசித்த ஒருவரினுடைய கோரமான மரணம் தான் நம்மை இந்த அளவிற்கு சிந்திக்க வைத்திருப்பதும் அந்த நினைவிலேயே நம்மை வைத்திருப்பதும் காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு ஒரு வசனத்திலே சொல்லுவான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ. நபியினுடைய குடும்பத்தினர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தினர்களே, இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நாடுவது, விரும்புவதெல்லாம் உங்ககிட்ட எந்த விதமான தவறுகளும் அழுக்குகளும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்டாலும் அவற்றை அகற்றிவிட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நாடுகிறார். எந்த விதமான தவறுகளும் நிகழ்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா உலகத்திலேயே ஒரு உயர்ந்த குடும்பம், இந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டி. இவர்கள யாரை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம நேர்வழி அடைவோம். பெருமானாருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாம் ஃபாலோ பண்ணாலும் நம்ம நேர்வழி அடைவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஃபாலோ பண்ணாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரப்புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரிடத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். அஹ்லல் பைத்தி தஹீரக்கும் தத்ஹீரா, நபியின் குடும்பத்தினர்களே அல்லாஹ் உங்களை மிகவும் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவார். உலகத்துல ஒரு மனிதரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் நபிமார்கள. ஆனா ஒரு குடும்பத்தையே சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறான், மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மட்டும்தான். வேற ஒரு குடும்பம் அந்த மாதிரி இல்ல. இதற்கு அடுத்து நம்ம ஒரு வரலாற்றுல ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கணும்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினர்கள். அதுபோல பத்தி திருக்குறான்ல அல்லாஹ் அதிகமா பேசலாம். 2 குடும்பத்தினர்கள் மட்டும்தான் உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டியாக இருக்கிறார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம் வழிகாட்டியாக இருக்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம வீட்டிலேயே சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, அவரு கிடக்குறாருல நீ பாட்டு கொண்டு வாயிலே பாருங்க. தகப்பனார் பார்த்து அம்மா சொல்லுவோம் மாவங்கிட்ட, உங்க அம்மா பேச்சனா கேட்டுக்கிட்டு இருக்காத, நீ உருப்பிட முடியாது, அப்பா சொல்லுவாங்க. பாக்குறோம். ஆனா உலகத்திலேயே ஒரு குடும்பமே உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டியாக இருந்த குடும்பம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2 இடங்கள்ல அஹ்ல பைத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அஹ்ல பைத்னாக்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று வார்த்தை. இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா 2 இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார். மற்றொரு இடத்துல காலு அதாஜமின மின் அம்ரில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய பேரருளும் உங்கள் மீது அகல பைத்து உடையவர்களே உங்கள் மீது இருக்கின்றது. இன்னஹு ஹமீதுன் மஜீத், அவன் புகழுக்குரியவன் பேரருள் நிறைந்தவன் என்பதாக ஒரு வசனம். இப்படி 2 வசனங்களை அகல பைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசி இருக்கின்றார். பொதுவாகவே இந்த கர்பலாவினுடைய இந்த காட்சி இருக்கிறதே, இது ஹஜரத் ஹுசைன் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்திலிருந்து தொடங்குகிறது. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்திலிருந்து இந்த காட்சி தொடங்குகிறது. ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணம் எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னா ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மரணத்திலிருந்து தொடங்குகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கலிஃபாவாக இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? ஒரு 3 காரணங்களை சொன்னார். அவர் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆங்காங்கே பல மாநிலங்களுக்கு முதல்வர்களை நியமிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து உறவினர்களையாக நியமித்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 2வது, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்துல அந்த அரபு நாடுங்கிறது மிகப்பெரிய நாடாக விஸ்தீர்ணம் அடைந்து விட்டது. அதனால ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு மக்களை கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியல. பல மொழி பேசக்கூடியவர்கள், பல இனத்தவர்கள், பல குழுக்கள். அதனால நாடுகள்ல அங்கங்க கொஞ்சம் குற்றங்குறைகள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு ஆட்சியையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியையும் பார்த்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல குற்றங்குறைகள் அதிகமாக நடக்கிறத பார்க்கும் பொழுது ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க மேல ஒரு சின்னதா வெறுப்பு மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெறுப்பினுடைய உச்சமாகவும் உறவினர்களுக்கே ஆட்சி பொறுப்பை கொடுக்கிறார் என்கிற காரணத்தினாலும் கூஃபாவிலிருந்தும் எகிப்திலிருந்தும் பசராவிலிருந்தும் சில மனிதர்கள் கலகக்காரர்கள் குழப்பங்களை விளைவிப்பதற்காகவும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்காகவும் மதீனாவுக்குள்ள மக்களிடத்துல பிரெயின் வாஷ் பண்ணி ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவரை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டுதல் செய்து
ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கடைசி நேரத்துல அது உஸ்மான் ரலியல்லாஹு கொலையே செய்து விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார். ஹிஜ்ரி 35 கிபி 656களில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இவங்க கொலை செய்யப்பட்டதுமே அடுத்த கலீஃபா நியமிக்கப்படுகிறார், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நியமிக்கப்படுறாங்க. இவங்க பொறுப்புக்கு வந்த உடனேயே ஆங்காங்கே மாநில முதல்வர்கள் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா கலீஃபாங்கிறவது பிரதமர் மாதிரி, மற்றவங்க எல்லாம் முதலமைச்சர்கள் மாதிரி. ஆங்காங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், முதலில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யார் கொலை செய்தார்களோ அவரை கண்டுபிடிச்சு முதல்ல அவரை தூக்குல போடுங்க. இஸ்லாத்தினுடைய தண்டனை என்ன, யார் கொலை செய்தானோ கொலை செய்தவனை திரும்ப கொலை செய்யுங்க, அதுதானே தண்டனை. முதல்ல அவனை பிடிச்சி தூக்குல போடுங்க என்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய சில முதல்வர்கள் சொன்னார். அதுல முக்கியமானவர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க டமாஸ்கஸினுடைய முதலமைச்சராக இருந்தார். இன்னும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பான ஷாமினுடைய முதலமைச்சராக அவர் இருந்தார். ஷாம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான், பலஸ்தீன், சிரியா, இந்த நிலப்பகுதியினுடைய முதலமைச்சராக அவர் இருந்தார். அப்ப அவர் சொன்னார், முதல்ல யார் கொலை செஞ்சாலும் அவனை தூக்குல போடுங்க என்று அவர் கூறினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாட்டுல இப்ப கலகக்காரர்கள் அதிகமா இருக்கிறான், குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவங்க, மக்களை பிரிக்கக்கூடியவங்க, சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க, ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நாட்டுல நிறைய இருக்கிறாங்க. அந்த கலகக்காரர்களை, பிரச்சனைக்குரியவர்களை முதல்ல அடக்குவோம், அடக்கி முடிச்சிட்டு அதற்கு பிறகு அந்த கொலைகாரனை யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் என்று அவர்கள் சொன்னார். இது ரெண்டு பேருக்கு மத்தியில் இதுதான் கருத்து முரண்பாடு. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குமான இடையில ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இதுதான். இந்த கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப ஹலீஃபாவாக ஆகிவிட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க முஆவியா கிட்ட, நான் இப்ப ஹலீஃபாவாக ஆகிவிட்டேன், எனக்கு நீங்கள் ஹலீஃபாவாக ஆனதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று எனக்கு ஓட்டு போடுங்க, பையத்து செய்யுங்க என்று அவர் கேட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செஞ்சவனை நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பையத்து செய்யறேன், ஓட்டு போடுறேன், நீங்க கலீஃபா என்று பிரதமர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அதனால அவர் என்ன செஞ்சிட்டாருனாக்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடன்பட்டு வரவே இல்லை. அதே நேரத்துல மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பும் தெரிவிக்கல. கலீஃபாவாக இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் பொதுமக்களிடத்துல நான் பயன் செய்ய மாட்டேன், முதல்ல அந்த கொலைகாரனுக்கு தண்டனை கொடுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படியாக இந்த ரெண்டு பக்கத்திலே ஒரு பிரச்சனை பெருசாகி 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 ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆதரவாளர்களின் பக்கம், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்களின் பக்கம் முஆவியாவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிலப்பரப்புல அவங்களுடைய ஆதரவாளர்கள் இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சில ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்திலையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அலிதான் சிறந்தவர் அப்படின்னு முஆவியா கிட்ட இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பேசுறது, முஆவியா கிட்ட இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அலிதான் சிறந்தவர் என்று அவர்கள் பேசுவது. இப்படியாக பேசி பேசி பிரச்சனைகளை உண்டு பண்ணி சிப்பீன் என்கிற ஒரு யுத்தத்தை கொண்டு நிறுத்திவிட்டார். முஸ்லிம்களுக்குள்ள மோதிக்கிற மாதிரியான ஒரு சூழல். ஃபுராத் டைக்ரீஸ் நதிக்கரையில மிகப்பெரிய ஒரு யுத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக 1,00,000 வீரர்களும், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக 90,000 வீரர்களும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே யாரு? முஸ்லிம். 90,000 பேரும் முஸ்லீம் தான், 1,00,000 பேரும் முஸ்லீம் தான். இந்த ரெண்டு பேரும் நின்று சண்டை போட்டாங்க. இந்த சண்டை மாத கணக்கில் நடந்தது. சுமார் 70,000 வீரர்கள் இறந்து போனார்கள், முஸ்லீம்கள் இறந்து போனார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, இந்த இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா ஒரு முடிவுக்கு வராது, இதை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ரெண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருவோம் என்று முடிவு செய்து ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தார். அந்த சமாதான உடன்படிக்கையில ஒரு 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. என்ன? முதல்ல போரை நிறுத்துவோம், அதற்கு பிறகு
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கொலைக்கு காரணம் என்ன, யார் என்பதை ஆராயும். மூன்றாவதாக, நாம 2 பேரும் இப்ப சண்டை போட்டு கொண்டதுனால முஸ்லிம்களிடத்துல பிரிவினை அதிகமாகிடுச்சு. 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான வேலைகளை நாம் செய்வோம் என்று ஒரு நடுவர் மன்ற குழு தீர்மானம் நிறைவேற்றி 2 பக்கத்திலையும் இருக்கக்கூடிய மக்களை திருச்சி அவங்க நாடு நகரங்களுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு ஒரு பிரச்சனைகள் சுமூகமாக முடித்துக் கொள்ளப்பட்டது. இதுல என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக, முஆவியாவுக்கு ஆதரவா. அதே நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தாங்க. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, சஹாபாக்களை 2ஆ பிரிச்சுட்டாங்க. முஆவியாவும் ஒரு சஹாபி தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சஹாபி தான். இதை நம்ம ரசூலுல்லாஹோட ஒப்பிட்டு பார்க்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சனை. ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சனை யாரு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட பிறந்த அண்ணன், அபூ சுஃபியானுடைய மகன். யாரோ கிடையாது, 2 பேரும் இவங்கதான் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்த பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஹாரிஜாக்கள் என்று சில பேர் இருந்தாங்க அந்த நிலப்பரப்புல. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னாக்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த யுத்தத்தை முடித்து கொண்டு வந்தது தப்பு. நீங்க 2 பேரும், முஆவியாவும் அலியும் 2 பேரும் சண்டை போட்டு அல்லாஹ் யார் பக்கம் தீர்ப்பு கொடுக்கிறானோ, யார் வெற்றி பெறுகிறாரோ அந்த நேரம் வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டிருக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும், யாருக்காவது ஒருத்தருக்கு தோல்வி கிடைக்கும் யுத்தத்துல. அந்த நேரம் ஒரு சண்டை போட்டு இருக்க வேண்டும். ஆனால் நீங்க 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கல. நீங்க நடுவர் மன்ற தீர்ப்பை ஏற்படுத்தி அது நீங்க முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இது தப்பு. நீங்க அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சுயமாக ஒரு தீர்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி நடுக்க ஒரு ஹாரிஜாக்கள் என்று ஒரு குழு ஒண்ணு உருவாகி இவங்க 2 பேருமே தப்பு செஞ்சுட்டாங்க. யாரு? அலியும் தப்பு செய்து விட்டார், முஆவியாவும் தவறு செய்து விட்டார் என்று அவர்கள் சொல்லி ஒரு குரூப் ஒண்ணு புதுசா உருவானுச்சு. இவங்க 2 பேருடைய நல்ல நோக்கம் என்ன? 2 பக்கமும் முஸ்லீம்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் யுத்தம் நடந்தா எத்தனாயிரம் பேர் சாவாங்களோ தெரியாது. அதனால முடிவுக்கு கொண்டு வந்துருவோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசி முடிவு எடுத்தாங்க. ஆனா இந்த நீங்க எடுத்த முடிவு தப்பு. அல்லாஹ்வாக யுத்தத்துக்கு என்ன முடிவு கொடுத்திருக்காங்க அதுதான் நீங்க செஞ்சிருக்கணும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு குரூப் ஒண்ணு உருவாகி முஆவியாவையும் கொலை செய்வதற்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கொலை செய்வதற்கு, முஆவியா கூட இருக்கக்கூடிய முக்கியமான பெருந்தலைவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு ஒரே நேரத்தில் திட்டமிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபால இருக்கிறாங்க, முஆவியா டமாஸ்கஸ்ல இருக்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் டமாஸ்கஸ்ல இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க. 3 பேரையும் ஒரே நேரத்துல ஒரே வக்தில கொலை செய்வதற்கு ஆள் அனுப்புனாங்க இந்த 3 பேரும், இந்த குரூப். அதுல பாதிக்கப்பட்டது யாருன்னா, ஃபஜ்ருக்கு போன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேரடியாக கொலை செய்யப்பட்டார். அவங்கள அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்பவர் கொலை செய்தார். அதே நேரத்தில் முஆவியாவும் பள்ளியாசலுக்கு போனா தொழுதாங்க. கொலை செய்வதற்கு முயற்சி நடந்தது. அவங்க கொஞ்சம் லேசான கத்தி குத்தோட அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க பாதுகாக்கப்பட்டுட்டாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருக்கு பள்ளியாசலுக்கே போகல. அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாம போச்சு. நம்ம இன்னைக்கு சொல்றது அதான், இன்னைக்கு அல் உம்மா தீவிரவாதிகள், நக்சலைட் தீவிரவாதிகள் என்றெல்லாம் நாம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஹாரிஜா என்ற ஒரு தீவிரவாத குழு இந்த நபர்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தார். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே கொலை செய்யப்பட்டதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 40களில் ரமலான் பிறை 19ல கிபி 661களில் நேரடியாக கொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் கொலை செய்யப்பட்டதுமே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு 6 மாத காலத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஒரு நாடு
ஒரு தலைவர் தான் இருக்க வேண்டும், 2 தலைவர்கள் இருக்கக்கூடாது. அதனால் என்னுடைய பொறுப்பை நான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடமே நான் ஒப்படைத்து விடுகிறேன். நான் கலீஃபாவாக இருக்க விரும்பல என்று சொல்லி பொதுவாக அறிவிப்பு செய்துவிட்டு சில நிபந்தனைகளை போட்டுவிட்டு அவர் ஒதுங்கி கொண்டார். ஒதுங்கி கொண்ட பிறகு அவங்க 10 வருஷம் வாழ்ந்தாங்க. முஆவியாவுடைய ஆட்சிக்கு கீழே ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 10-15 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. சிறப்பா வாழ்ந்தாங்க. அவங்க ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிபி 670 ஹிஜ்ரி 50 47வது வயசுல விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டு விட்டார். 47வது வயசுலயே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார். இதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஒட்டுமொத்த நிலப்பரப்பினுடைய கலீஃபாவாக பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க 78வது வயசுல கிபி 680 ஹிஜ்ரி 60 அவர்கள் இறந்து போய்விட்டார். இறந்து போகிறதுக்கு முன்னால தன்னுடைய மகன் யசீதை கூப்பிட்டு, அடுத்த கலீஃபா நீதான், அடுத்த பிரதமர் நீதான் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருடையும் ஓட்டு வாங்கி கொண்டு, பையத்து வாங்கி கொண்டு, ஒப்பந்தம் செய்து கொண்டு இவரை கலீஃபாவாக நியமித்த பிறகு அவர் இறந்து போய்விட்டார். ஒரு நாட்டுல அதுக்கு பிறகுதான் பிரச்சனை என்ன வருது, இதுக்கு முன்னால் இருந்த எல்லா பிரதமர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனா இந்த பிரதமர் மட்டும் யாரு, முஆவியாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யசீது மட்டும் முன்னால் இருந்த மன்னரான முஆவியாவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்வை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று நாட்டுல அங்கிருந்த சில கிளர்ச்சிகள் உண்டாகி கொண்டே இருந்தது. அதுல கூஃபாவில் அதிகமா உருவானுச்சு, மக்கா மதீனாவில் அதிகமா உருவானுச்சு. அப்ப யசீத் என்ன செய்தா, அந்தந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நீங்க நேரடியா எனக்கு பையத்து வாங்கி கொடுங்க, ஒப்பந்த கடிதம் எழுதி வாங்கி கொடுங்க என்று சொல்லி அந்தந்த மாநில முதலமைச்சருக்கு யசீத் பிரதமர் கடிதம் எழுதி அனுப்பி இருந்தார். எல்லாத்துக்கிட்டையும் வாங்கினார். மதீனாவில் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் எனக்கு பிரதமர்கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்குது, அதனால நீங்க இந்த யசீதை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு நீங்கள் பையத்து ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் என்று கேட்டு மதீனாவினுடைய ஆளுநரும் நின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கருத்து ஏற்பாடு இருக்குது, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போலான்னு இருக்கிறேன், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து பிறகு நான் முடிவெடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. அவங்க ஏன் ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னா, மதீனால இருந்தாக்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒப்பந்தம் போடு, ஒப்பந்தம் போடு, ஒப்பந்தம் போயிடு, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மதீனாவுக்கு போயிடுவோம். மதீனாங்கிறது பாதுகாக்கப்பட்ட நகரம், அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட நகரம், யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க என்று நினைத்து ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. குடும்பத்தினரோட ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. அங்க போனாவும் அந்த நாட்டினுடைய மக்காவுடைய ஆளுநரும் நின்றார். நீங்க யசீதுக்கு ஆதரவாக ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று. ஹஜ்ஜு முடிட்டு பேசிக்கொண்டாங்க. ஹஜ்ஜு முடிஞ்சு மீண்டும் வற்புறுத்தல் பண்ணாங்க. இதற்கு இடையில என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 மாத காலம் இந்த இடையில, இந்த 4 மாதத்துல ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூஃபாவை தலைநகராக வச்சு ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னால் இருந்த எல்லா தலைவர்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமே மதீனாவை தலைநகராக வச்சு ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப கூஃபா பகுதியிலிருந்து ஒரு பெருங்கொண்ட கூட்ட மனிதர்கள் கடிதங்கள் மூலமாக நீங்க கூஃபாவுக்கு வாங்க, எங்களுக்கு நீங்க தான் அடுத்த பிரதமராக இருக்கணும், யசீது பிரதமராக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி 18,000க்கும் மேற்பட்டவர்கள் கடிதங்கள் மூலமாக எழுதி ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வரவேற்றுக் கொண்டே இருந்தார். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்க, கூஃபாவுக்கு போனாக்க லேசா நமக்கு ஆட்சி கிடைச்சிடும் என்று ஒரு நினைப்பு. அதே நேரத்துல அநியாயமான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள யசீதை எதிர்த்து ஜனநாயக முறைப்படி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாம் வாய்ப்பளிக்கணும். ஜனநாயக முறைப்படி அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம், நேர்மையான முறையில் நடப்பதற்கு, ஆட்சி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று நினைத்துதான் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவிற்கு போவதற்காக ஒரு சின்ன முயற்சி செஞ்சாங்க. அதற்கு முன்னால ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூஃபாவுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வருவதற்காக வேண்டி முஸ்லிமின் உகை என்ற தன்னுடைய சகோதரரை அனுப்பி வச்சு அங்க என்ன சூழ்நிலை பார்த்து எனக்கு கடிதம் எழுதுனா.
இவர் நேரா கூஃபாக்கு போனார். அங்க வந்த மக்கள் மத்தியில எல்லாம் பேசுறாங்க கொண்டாங்க, ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. எல்லா மக்களும் ஆதரவா இருந்தாங்க. அப்ப உடனே முஸ்லிம் பின் உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க, தம்பி நீங்க உடனே புறப்பட்டு வந்துருங்க, மிகப்பெரிய ஆதரவு நமக்கு இருக்குது என்று சொல்லிவிட்டார். இவர் கடிதம் அங்க போய் சேருது. சேர்ந்த உடனே ஹஜ்ரத் ஹுசைன் சந்தோஷமாயிட்டாங்க. புறப்பட்டு சொல்லி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் பின் உகைல் என்பவர் ஹுசைன் மூலமாக கூஃபாவிற்குள் வந்து மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் யசீதுக்கு கிடைச்சதுமே யசீத் என்ன செய்யறான், இந்த கூஃபாவினுடைய ஆளுநராக இருந்த உபைதா என்பவரை கூப்பிட்டு, இங்க ஒரு கருப்பாடு உள்ளுக்கு பூந்திருக்கு, முஸ்லிம்ங்கிற கருப்பாடு உள்ளுக்கு பூந்திருக்கு, யாருன்னு கண்டுபிடிச்சு காலி பண்ணுட்டான். அவன் உபைதுல்லா என்பவன் மக்கள் என்ற ஒரு ஒற்றனை ஏற்பாடு செய்து, ஆனா பெரிய நகரம் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, யாருன்னு தெரியாது, மக்கள் என்கிற ஒரு ஒற்றனை ஏற்பாடு செய்து நகரம் ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சு ஒரு வாரத்துல ஆள் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டான். முஸ்லிமின் எங்க இருக்காங்கன்னு சொல்லி இந்த மக்களின் முன் கண்டுபிடித்து விட்டார். அப்ப அந்த சபைகள்லயே அவங்களுக்கு ஆதரவாளர் போல் உட்கார்ந்து அங்க என்ன பேசப்படுது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு கடைசியாக ஆளை காட்டி கொடுத்ததுமே ஹஜ்ரத் முஸ்லிம் பின் உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மத்தியில கோட்டையினுடைய சுவருக்கு மேல தூக்கிலிடப்பட்டார். அப்ப தூக்கிலிடப்படும் பொழுது அவர் சொன்னார், தூக்கிலிடப்படுவதற்கு முன்னதாகவே தன்னுடைய சகோதரிடத்துல ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், நான் சாகரிக்கப்பட போறேன், என்னுடைய இந்த சூழ்நிலையை ஹுசைனுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று ஒரு இடத்துல சொல்லி வைத்திருந்தார். அந்த சொல்லி வைக்கப்பட்ட அந்த நபர் இருக்கிறாரே, அவர் முஸ்லிமின் உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 200 திர்ஹம் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தது. இனி எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க வேண்டாம், அதுக்கு பகரமாக என் செய்தியா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எத்தி வச்சிருக்கு போதும் என்று சொல்லியிருந்தார். அவரும் அதே போல செய்தி எத்தி வைக்கிறார். ஆனா இதற்கு இடையில ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய குடும்பத்தினர்கள் 72 நபர்களோடு, தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு 500-600 நபர்களோடு, சுமார் 700 நபர்களோடு மக்காவிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியில் எங்கேயும் எல்லா மக்களுமே அந்த மக்களை கூஃபாவை நம்பி போகாதீங்க, கூஃபாவை நம்பி போகாதீங்க, மக்களை நம்பி போகாதீங்க தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு குதிரைக்கு முன்னால போய் படுத்துக்கிட்டு, நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி ரோட்ல படுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணார். எல்லாத்தையும் தாண்டிதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க கர்பலா என்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். ஒரு கட்டத்துல திரும்பி போயிடலாம்னு சொல்லி கூட பார்த்தாங்க, ஆனா அந்த எதிரிகள் விடல. உபைதுல்லா என்பவன், உபைதுல்லா பின் ஜியாத் என்பவன் சுமார் 30,000 வீரர்களை அழைத்து கொண்டு வந்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எதிர்க்க நின்றான். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்துல மொத்தமே 310 பேர் தான் இருந்தாங்க. அதுல ஆண்கள் 72 பேர் தான் இருந்தாங்க. அந்த ஆண்கள் 72 பேருமே கொலை செய்யப்பட்டார். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரடி வாரிசுன்னு இருக்கும்ல, 17 பேர் ஆம்பளை பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டார். நேரடி வாரிசு ஹசன், ஹுசைன், ஜெய்னப், குல்சும், இந்த 4 பிள்ளைகள் மூலமாக பிறந்த அந்த நேரடி வாரிசு மட்டுமே 17 ஆண் குழந்தைகள் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டார். அதுல கொடூரம் என்னன்னாக்க, முஹர்ரம் மாதத்தின் இன்று 10வது நாள், இன்றைக்கு காலையில தான் யுத்தம் நடந்துச்சு. காலையில ஒரு 8-9 மணிக்கு மேலதான் யுத்தம் நடந்துச்சு. ஒரு 11 மணிக்கு யுத்தம் முடிஞ்சு போச்சு. அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து அவங்களுடைய தலை தனியா அறுத்து இங்கிருந்து டமாஸ்கஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. யசீத் இருக்கக்கூடிய ஷாம் டமாஸ்கஸ் கொண்டுட்டு போய் யசீதுக்கு முன்னால கொண்டு போய் வைக்கிறாங்க தலைய. அப்ப அவன் கால் மேல் கால் போட்டுக்கிட்டு யசீது இந்த தலைய அப்படியே பாக்குறான். தன் கையில ஒரு கைத்தடி ஒண்ணு வச்சிருந்தான். அந்த கைத்தடியால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதடுகளை இவர் இழுத்து பாக்குறான், குச்சியால இழுத்து பாக்குறான். பக்கத்துல ஒரு சஹாபி இருந்தார். அவர் சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதடுகளை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதடுகளை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த உதடுகளை நீ இவ்வளவு உதாசீனமாக உன்னுடைய கைத்தடியால் தொட்டி பார்க்கிறாயா? எடுக்க உன்னுடைய குச்சியை என்று அவர் சத்தமிட்ட பிறகு யசீது தன் நிதானத்திற்கு வந்து அந்த குச்சியை எடுத்ததாக ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டது.
இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெரிய பேரன்பு. ஏன்னா ஹசன், ஹுசைன், மூசின்னு சொல்லி 3 ஆம்பளை பிள்ளைங்க பாத்திமா அம்மாவுக்கு பிறந்தாங்க. அதுல மூசின் என்பவர் சின்ன வயசுலயே ஒரு 2-2.5 வயசுலயே இறந்து போயிட்டார். இதுல ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கதான் ரசூலுல்லாஹை பார்த்த மாதிரியே இருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய வடிவமைப்புல அந்த உருவ அமைப்புல அப்படியே இருப்பார். அதனாலேயே ரசூலுல்லாஹ்க்கு அந்த குழந்தை மேல கொஞ்சம் அதிக பாசம், இவ்வளவு நேசமா இருந்தார். அந்த கர்பலா என்கிற அந்த இடத்துல பக்கத்துல டைக்ரீஸ் நதி ஓடுது. அதுல நாய் நதிகள் எல்லாம் தண்ணீர் குடித்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்தினருக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டார். அவ்வளவு கோரமான ஒரு காட்சி. அதாவது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆட்சி அதிகாரங்கிறது இருக்குதே, அது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட்டுடக்கூடாது என்பதற்காக, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் ஒரு மனிதன் போவான். அதான் இது. தன்னுடைய சொந்த மகனையும் பலி கொடுக்க ரெடி ஆயிடும். சொந்த மகனையும் பலி கொடுக்க ரெடி ஆயிடும். எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பதவி விட்டுடக்கூடாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு புறமான காட்சிகள் இந்த கர்பலாவில் நடந்தது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த கர்பலாவினுடைய அந்த காட்சிகள் நமக்கு கொடூரமாக இருந்தாலும் கூட, அந்த மரணங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மனதிலே நீங்காத வடுவையும் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, இது ஒரு துக்க நாளாக நாம் இதை நினைக்க கூடாது. பெருமானார் இறந்த அந்த நாளை நாம் துக்க நாளாக நினைப்பதில்லை. அபூபக்கர் நாயகம் அவர்கள் இறந்த நாளை நாம் துக்க நாளாக நினைப்பதில்லை. உமர் நாயகம் அவர்கள் இறந்த நாளை நாம் துக்க நாளாக நினைப்பதில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா அம்மா, ஆயிஷா அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இறந்த அந்த நாட்களை நாம் துக்க நாளாக நினைப்பதில்லை. அந்த வரிசையில் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட இந்த முஹர்ரம் மாதங்களில் 10வது நாளையும் நாம் துக்க நாளாக கருதக்கூடாது. நம்மகிட்ட மரணத்தில் துக்கம் என்பது கிடையாது. மரணம் என்பது நிகழக்கூடியதுதான். சாப்பிடுற மாதிரி, தூங்குற மாதிரி, 1-2க்கு போகிற மாதிரி, அது ஒரு யதார்த்தமான வாழ்வியல் வரக்கூடிய யதார்த்தமான ஒரு செயல். அதுவும் கடந்து போகும். அதை நீங்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணத்தை மட்டும் நீங்கள் விசித்திரமாக அதிகமாக நீங்கள் அளவு கடந்து உங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களை விட அதிகம் சக்தி வாய்ந்தவர், அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க இறந்த நாளே நம்ம பெருசா கொண்டாடுறது இல்லை, வருத்தப்படுறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததும் ஒரே நாள் தான், ரபீஉல் அவ்வல் பிறை 12. ஆனா அந்த பிறந்த நாள்ல தான் நம்ம பிறந்த நாளா தான் கொண்டாடுறோம். அவங்க இறந்து போன நாள அதை நம்ம கொண்டாடுறது கிடையாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அகல பைத்துகளை நேசிக்கக்கூடிய மனநிலையை பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.